எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் லிங்க் வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ள. இது வந்து என்னோட யூடியூப் சேனல், இது இன்ஸ்டா சேனல், அடுத்து வந்து ஃபேஸ்புக் சேனல். இந்த ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணதுமே என்னோடய ஏர்னிங் சிம்டம்ஸ் இதெல்லாம் நான் அது வந்து எப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? இந்த மொபைல் வச்சு தாங்க நான் வீடியோவே போட்டுக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா ஃபோனு. இதை வச்சு தான் 3 வருஷம் கிட்டத்தட்ட நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் டெம்பர் கிளாஸ் இதை எதுவுமே மாற்றலை. இதை வச்சு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோவும் கிளியராக தெரியாது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப் சேனல் லிங்க்கை இன்ஸ்டாவில் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூடியூப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்களேன், இந்த ஹோம், ஷார்ட்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும்ல, லாஸ்ட் நம்மளோட சேனல், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சேனல் இது வரும். அதை டச் பண்ணிங்கன்னா அனலிஸ்ட் அண்ட் எடிட் சேனல்னு வரும். அந்த எடிட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எடிட் சேனல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஐக்கான் பென்சில் மாதிரி 2 இருக்கும். மூணாவதாக வந்துட்டு அந்த காப்பின்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். அடுத்து என்ன பண்ணணுன்னா, நம்ம சேனல் விட்டு வெளியே வந்துடணும். அடுத்து நம்ம இன்ஸ்டாகிராமில் தானே ஸ்டோரி போட போகிறோம். அதனால் இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேலே பாருங்கள் யுவர் ஸ்டோரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நிறைய இது மாதிரி வரும். இங்கே கேமரா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் பேஜ். இங்கே போஸ்ட், ஸ்டோரி இது மாதிரிலாம் நிறையா இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டோரி தானே வைக்க போகிறீங்க. அப்படிங்கிறனால ஸ்டோரி நேராக அந்த ஒயிட் கலர் வர மாதிரி வச்சுட்டு நடுவில் பட்டன் அழுத்தினீங்கன்னா மேலே பாருங்கள் செட்டிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இந்த சைடு செட்டிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கார்னரில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரியும் இங்கே எமோஜி மாதிரி இருக்கும். அந்த எமோஜியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்னது லிங்க்கு தான் வைக்க போகிறோம், யூடியூப்போட லிங்க்கு. அதனால் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதை டச் பண்ணிங்கன்னா கீழே அங்கே டெக்ஸ்ட் பண்ணுறப்ப இங்கே உங்களோட லிங்க் வந்துடும். அதை வந்து சேவ் டன் கொடுத்துருங்க. போட்டு டன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இது மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, அடுத்து இங்கே ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும். அதை காட்டினதுக்கப்புறம் இங்கே ஷேர்னு வரும். ஷேர் கொடுத்தீங்கன்னா டவுன் வரும். அது டவுன் கொடுத்திங்கன்னா உங்கள் ஸ்டோரியில் போய் அது வந்து சேவ் ஆகிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக்கு வந்து நான் லிங்க் பண்ணியிருந்தேன். செகண்ட் வந்து யூடியூப் இப்போ உங்களுக்கு காட்டுறக்காண்டி போட்டிருக்கேன். அந்த யூடியூப் லிங்க் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி சேவ் ஆகி நீங்கள் அதை போய் டச் பண்ணிங்கன்னா லிங்க் மாதிரி வரும். ஓகேங்களா? அது மாதிரி லிங்க் வந்துருச்சா, லிங்க் வந்ததுன்னா அதையும் டச் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் ஃபுல்லாக போயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வச்சது வந்து இன்ஸ்டாவில் வந்திருக்கு. அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல்லாமே உங்களை வீடியோ, ஷார்ட்ஸ் எல்லாமே அப்படியே காட்டும். அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாவாங்க யூடியூப்பில். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு வீடியோ தேவை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வீடியோஸ் வந்துட்டு போடுறீங்க, தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படின்னு ஒரு நாள் வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி